எல்லாருக்கும் சிறுமை காணப்படும். சிறுமை இல்லாதவர்கள் இருக்குமா? சிறுமையே நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஜெபமே வேணாம். ஆமா, ரைட்? உங்களுக்கு ஒரு காரியத்திலும் ஒரு குறையுமே கிடையாது இந்த உலகத்தில். உங்களுக்கு ஒண்ணுமே தேவையே கிடையாது. அப்படின்னா எதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும்? எனக்கு எது தேவை அதனால தானே ஜெபிக்கிறேன். நான் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணாதான் வாழ முடியும். ஆனால் அப்படின்னால ஜெபம் எதுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம அவரை டிபெண்ட் பண்ணி வாழணும். அவரிடத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனபடினால ஜெபம் இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. நீ அவர்கிட்ட விசுவாசம் இல்லாம நீ ஒரு லைஃப் வாழறதே அர்த்தமற்றதான வாழ்க்கை. அப்ப we lack in many things. அப்ப ஜெபத்துக்கு அடிப்படையான காரணம் நம்ம ஒரு தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார், நம்ம கேட்கிறதை கொடுக்கிறார், அல்லது அவரை சார்ந்துதான் நம்ம வாழ்கிறோம் என்கிறதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே ஜெபிக்க சொல்றார். அப்படித்தானே? அப்ப நம்மள்ட்ட சிறுமையே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, பல விதத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில குறைகள் காணப்படும். அதான் சிறுமை காணப்படும். அப்ப சிறுமை மறைய காத்திருக்கிற நாம நம்பிக்கையோடு ஆண்டவற்றை நான் இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஜெபித்து கொண்டு இருக்கிறேனே, அவரும் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அவருக்குள் நான் மகிழ்ந்திருக்கும்படியான அந்த நேரத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு சேஞ்சை என்னுடைய லைஃப்ல ஆண்டவர் கொடுப்பார் என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே. அப்ப அந்த நாட்களில நம்பிக்கையோடு கூட அந்த காரியத்தை நாம செய்கிறோமா? கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? அந்த நாட்களில் ஆண்டவர் பேசாமல இருக்க மாட்டார். நம்ம கேட்கிறது ஒன்னா இருக்கும், அவர் பேசுகிறது வேற காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம கேட்டதான காரியத்தை குறித்து பேசிட்டாலும் நமக்கு சந்தோஷம், அதுக்குரிய பதிலை குறித்து பேசிட்டாலும் சந்தோஷம். ஆனா நம்ம ஒண்ணு கேட்டுட்டு இருப்போம், ஒண்ணுக்கு ஏங்கிட்டு இருப்போம். அவரும் என்ன பண்ணுவாரு? வேறு ஒரு காரியத்தை குறித்து நம்மிடத்துல அநேக நேரங்களிலே பேசுவது உண்டு. ஏனென்று சொன்னால் என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் வேற, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இது ப்ரையாரிட்டியா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான தேவன் சொல்லுகிற பேசுகிற காரியங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எனக்கு அந்த நேரத்துல அது அவசியம் இல்லை என்று தோன்றலாம், ஆனால் எனக்கு அதுதான் அவசியம் என்று சொல்லிதான் என்னோடு கூடயும் உங்களோடு கூடயும் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நாட்களில் பேசுகிற அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்.